அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது விரயத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இணையும் தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவின் குருவாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே அவர் இந்த வேளையில் விரயத்தில் கேதுவுடன் இணைவதால் கேது மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் தனது சத்தம பார்வையை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பிறக்கும் தருணமாக இந்த வேளை உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். மங்களகரமான சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. திடீரென வீடு மாறுதல், இடமாறுதல் போன்றவை ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. உறுதியாகவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், சிரமங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கேதுவுடன் இணையக்கூடிய சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் ராகுவால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மேலும் உருவாகும் தருணமாக அமைந்திருக்கிறது. பல்வேறு வகையில திடீரென பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனால் கேது ராகுவை கட்டுப்படுத்த முடியுமா என்றால் இயற்கையாகவே அதற்கான பதில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவருக்கும் தெரியும், பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் சாராம்சத்தை கொண்ட பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருப்பது ராகு கேதுவாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறது. இதில் இயற்கையாகவே பாம்பு என்பது அதிக விஷத்தன்மை கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மனிதனை பாம்பு தீண்டிவிட்டால் அந்த பாம்புவின் விஷத்தன்மைக்கு ஏற்றவாறு மனிதன் சில மணி நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை முடியும் தருணமாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட விஷத்தை முறிக்கக்கூடிய விஷம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் குதிரையின் உடலில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாம்பு கடியின் விஷத்திற்கான மாற்று மருந்து எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால் எந்த வகை பாம்புவோ அந்த வகை பாம்பிடமிருந்து விஷங்களை ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள். அப்படி சேகரித்த விஷத்தை குதிரையின் மீது செலுத்துகிறார்கள். குதிரையின் மீது செலுத்தியவுடன் சில மணி நேரங்களிலேயே அந்த விஷத்திற்கான மாற்று எதிர்ப்பாற்றல் குதிரையின் உடலில் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய எதிர்ப்பாற்றலை குதிரையின் உடலில் இருந்து இரத்தத்தை பிரித்தெடுத்து அதிலிருந்து அந்த எதிர்ப்பாற்றலை பிரித்தெடுத்து பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். இப்படி இயற்கையிலேயே பாம்புவின் விஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் குதிரையின் உடலுக்கு உண்டு என்பதால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் முழுமையாகவே சுக்கிரனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரைக்கு இருப்பது போல்
குதிரையினுடைய உடம்பில் எப்படி எதிர்பார்த்தல் வெளிப்படுதோ அதுபோன்று சுக்கிரன் மிக பெரிய அளவில் ராகு கேதுவின் இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் ராகு கேதுவிற்கு குருவாகவும் இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே நட்பு கிரகமான ராகு கேதுவுடன் சுக்கிரன் மிகவும் வலுவாக இணைவதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனுடன் கேது மற்றும் ராகு இணையும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே எளிதில் கிடைக்கும் தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அதிகரிக்காத வகையில் கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களை உயர்த்தக்கூடிய இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார். நெருக்கடிகள், சிரமங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திறன் மேம்படும். தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் மிகவும் சிறப்பாக கற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய்து முடிப்பதால் என்னுடைய வாழ்வில் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, மீள முடியாத அளவிற்கு பிரச்சனை, இதற்கு தீர்வு யாரிடமே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே அவற்றிற்கான நல்ல தீர்வை பெற்றுத்தருவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மீளவே முடியாது என்ற பிரச்சனைக்கு கூட நல்ல தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதோடு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பை சுக்கிரன் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்குமே அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள், பாதியில் நின்ற பல பணிகள் போன்றவற்றை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு நிதி நிலைமை உயரக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் இனிமையான தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விரயத்தில் இருந்தாலும் கூட மனநிறைவு காணக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய நன்மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். இதை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் காதல் கைகூடும். இனிமையான காதல் வாழ்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட கணவன் மனைவி கூட இந்த தருணத்தில் இணக்கமாக அவர்களுடைய உண்மையான அன்பையும் அந்யோன்யத்தையும் புரிந்து கொள்வதால் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு இந்த வேளையில் நிரந்தர தீர்வை காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் துடிதுடிப்புடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அன்பால் பல காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவித
விதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே உயரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எந்த துறையில் பணியாற்றினாலும் உண்டு. திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கேதுவுடன் இணைந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கிரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.